Hello ma'am, good morning. My name is Haripriya. I am doing DPA Diploma in Primary Education in Tamil Montessori. Today I have my teacher's practical assessment and the topic what I got is division strip board. So we'll start with that. First we'll take the needed materials from the display area. நம்மளோட மெட்டீரியல் என்னது டிவிஷன் ஸ்ட்ரிப் போர்ட். டிவிஷன் ஸ்ட்ரிப் போர்டில் நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே போர்டு இருக்கும். இந்த பாக்ஸ்குள்ள ஸ்கெட்டில்ஸ் இந்த மாதிரி 9 ஸ்கெட்டில்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் இருக்கும். பீட்ஸ் வந்து 81 பீட்ஸ் இருக்கும். ஓகே, சரி. இப்போ இதில் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு டிவிஷன்னா நம்மளுக்கு பெரிய நம்பரை ஸ்மால் பண்ணும், சின்ன நம்பர் ஆகும். பெரிய நம்பராக இருக்கிறத சின்ன நம்பர் ஆக்கிறது தான் டிவிஷன். ஒரு பெரிய நம்பரை இன்னொரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு சின்ன நம்பர் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இதுக்கு நம்பர்ஸ், இந்த மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்பர்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இப்போ டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? நம்மளுக்கு இதில் சம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 48 டிவைட் பை 6. சரியா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்கெட்டில்ஸ் இங்கே வச்சிடணும். நம்ம என்ன நம்பரால டிவைட் பண்ண போகிறோம்? 6. ஸோ இங்கே 6th இது வரைக்கும் ஸ்கெட்டில்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிடணும். 1 2 3 4 5 6 ஸ்கெட்டில்ஸ் பிளேஸ் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்து பீட்ஸ் எடுத்து டிவிஷன் போர்டில் ஃபர்ஸ்ட் ரோஸ் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ 6 வரைக்கும் ஸ்கெட்டில் வச்சிருக்கோம்னா 6th காலம் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை ஃபில் பண்ணிடணும். பீட்ஸை வச்சு ஃபில் பண்ணிடணும். 1 2 3 4 5 6 வந்திருக்கா? இப்போ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இங்கே 6 இந்த இது வரைக்கும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஏன்னா நம்ம டிவைட் பண்ற நம்பர் வந்து 6 தான். ஸோ இது வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம அடுத்த ரோக்கு வந்துடணும். ஓகே, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே ஃபில் பண்ணும்போது நம்ம என்ன நம்பரை டிவைட் பண்ண போகிறோம்? 48. அது வரைக்கும் நம்ம பீட்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எத்தனை பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ நெக்ஸ்ட் fourth ரோக்கு வந்துடணும். 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. next row 31 32 33 34 35 36. next row 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48. நம்ம நம்பர் வந்துருச்சா? 48 நம்பர் வந்துருச்சா? இப்போ அதோட நிறுத்திக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எந்த நம்பரால டிவைட் பண்றோமோ அந்த நம்பர் வரைக்கும் ஸ்கெட்டில்ஸ் பிளேஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கெட்டிலோட ஏரியால ஸ்கெட்டில்ஸ் பிளேஸ் பண்ணிடணும். நம்ம என்ன நம்பர் எடுத்துருக்கோம்? எக்ஸாம்பிளுக்கு 6. நம்ம டிவைட் பண்ற நம்பர் 6. ஸோ 6 பிளேஸ் பண்ணியாச்சு. என்ன நம்பரை டிவைட் பண்ண போறோம்? 48. அத்தனை பீட்ஸ் முதல்ல நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் ரோல 6 வரைக்கும், அதுக்கு மேல போகக்கூடாது. அதனால அடுத்த ரோ அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு 48 பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு டோட்டலா எத்தனை ரோ ஃபில் பண்ணியிருக்கோம்? 8 ரோஸ் ஃபில் பண்ணியிருக்கோமா? அப்போ நம்மளோட 48 பீட்ஸ் 6th நம்பரால டிவைட் பண்ணும்போது 8 வருதா? அப்போ ஆன்சர் வந்து 8. 48 டிவைட் பை 6 ஆன்சர் 8. இப்போ இன்னொரு நம்பர் பார்க்கலாமா? இப்போ இதை எடுத்துடலாம். புரிஞ்சுதா? இது
இன்னொரு நம்பர் பார்க்கலாம். எல்லாம் ப்ராப்பரா எடுத்து வைங்க. மிஸ் ஆச்சுன்னா வெளியே ஓடிடும். எல்லாமே இந்த சம் முடிச்சுட்டா இதை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து 27 divided by 5. ஓகேவா? 27 divided by 5. இப்போ முதல் நம்பர் நம்ம என்ன சொன்னோம், எந்த நம்பரால டிவைட் பண்றோம்ங்கறத அந்த நம்பரை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். டிவைட் பை 5 சொன்னேன்னா அப்ப ஃபர்ஸ்ட் 5 வரைக்கும் ஸ்கெட்டில்ஸ் எடுத்து பிளேஸ் பண்ணிடணும். Take 5 skettles. Place பண்ணிடலாம். 1 2 3 4 and 5. இப்போ நம்பர் என்ன? 27. So 1 2 3 4 5. இப்போ நெக்ஸ்ட் எங்க பிளேஸ் பண்ணனும் பீட்ஸ்? இதுலயே பிளேஸ் பண்ணலாமா? நோ. எங்க பிளேஸ் பண்ணனும்? அப்ப செகண்ட் ரோ ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். இங்க 5 வச்சிருக்கேனா 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27. ஓகேவா? இப்போ 27 divided by 5 இந்த क्वेश्चनக்கு நம்ம எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டோமா? இப்போ இத வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்? நமக்கு 27 எத்தனை 5 ஆல் டிவைட் பண்ணா எத்தனை வரும்? என்ன நம்பர் வரும்? கன்ஃபியூஷனா இருக்கு தானே? ஏன்னா இங்க 2 மட்டும் தான் இருக்கு, இங்க ஃபில் ஆகல. அப்படி வரும்போது இது ரெண்டுமே ரிமைண்டர். நம்ம என்ன சொல்லணும்? இது ரெண்டும் ரிமைண்டர். இது வந்து ஃபுல்லா ஃபில் ஆகாம இருக்குது அப்படின்னா இந்த இது மட்டும் ரிமைண்டர். இதுதான் ஹோல் நம்பர். இந்த நம்பர் தான் ஹோல் நம்பர். அப்ப 27 divided by 5 வந்து ஆன்சர் 5 2 ரிமைண்டர் அப்படி சொல்லணும். சரியா? இந்த மாதிரி வருது. ஓகேவா? ஓகே. திருப்பி பழையபடி இதெல்லாமே எடுத்துடலாம். கேர்ஃபுல்லா எடுங்க, பீச் ஓடிடும். ஸ்கெட்டில் ஏரியா வைக்கணும். பீச் ஏரியால பிளேஸ் பண்ணணும்.